நேர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரம் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீர்களாக இருந்தால் ஒவ்வொரு வறுமை கோட்டுக்குட்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக இந்த புதிய ஆண்டிலும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி, இந்த பயணம் விடாமல் ஓடிக்கொண்டிருப்பது மிக ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கின்ற வேளையில் இவ்வாறான மக்களை எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் அடையாளப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த மகிழ்ச்சிக்கு பெரிய காரணமாகவும் பெரிய உதவியாகவும் இருப்பது எங்களுடைய அன்பான உறவுகள் என்றுதான் சொல்ல முடியும். எங்களுடைய உள்ளூர்களில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம். இவ்வாறு நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். யார் எவர்கள் என்று சொல்லி தெரியாமல் எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு மக்களுக்கும் தங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா பார்த்தீர்களாக இருந்தால் அராலி பகுதியில நாங்கள் எத்தனையோ குடும்பங்கள், நூற்றுக்கணக்கான குடும்பங்களை உங்களுக்காக அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் அத்தனை குடும்பங்களுக்கும் வாழ்வாதார உதவிகள் அனைத்துமே கிடைக்க பெற்றது. அது மாத்திரமில்லாமல் போன வாரம், அதாவது போன மாத தொடர்ச்சியிலும் நாங்கள் இந்த இடத்தை தான் அறிமுகம் செய்திருந்தோம். குறிப்பா எங்களுடைய கலாநிதி மோகன் சுவாமி ஐயா அவர்களுடைய கைகளினால் பல குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதிகள் கூட நாங்கள் வழங்கி இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் 4 வாரங்களாக அந்த நிகழ்ச்சி கடந்து சென்றது. எல்லாருமே அந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். வறுமைக்குட்பட்ட இன்னும் சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பல குடும்பங்களை நாங்கள் சரியான முறையில் தேர்வு செய்து எடுத்து அவர்களுக்கு இந்த உலருணவு பொதிகளை நாங்கள் வழங்கி இருந்தோம். அதனூடாக இன்னும் பல்வேறுபட்ட உதவிகள் எங்களுடைய அன்பு உறவுகளுக்கு கிடைத்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நீங்கள் அப்போது செய்ததை இப்ப வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இனி வரப்போற நாட்களிலும் உங்களுடைய இந்த உதவிகள் எங்களுக்கு மிக மிக தேவையானது ஒன்றாக இருக்கிறது. குறிப்பா பார்த்தீர்களாக இருந்தால் அராலி பகுதியில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு நாங்கள் எடுக்க குறையாமல் இவ்வாறான குடும்பங்கள் நிறையவே இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அதற்காகவே நாங்கள் அதிகமாக இந்த அராலி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அடையாளப்படுத்துவதில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு முன்வரமாகவும் நாங்கள் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். ஒவ்வொரு காணொளியிலும் நான் சில விடயங்களை உங்களுக்காக கூறியிருப்பேன். என்னென்னு சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால் அராலி பகுதியை நாங்கள் எடுக்கின்ற வேளையில் கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவன் இறந்த நிலை, பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், இவ்வாறு பல்வேறுபட்ட குடும்பங்களைத்தான் நாங்கள் உங்களுக்காக அறிமுகப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுக்காக நாங்கள் 4 குடும்பங்களை இன்றைய நாளில் சந்திக்க வந்திருக்கின்றோம். குறிப்பா இன்றைக்கு ஒரு ஐயாவோட தான் நாங்கள் கதைக்க போறோம். ஐயாவும் அம்மாவும் தான் வீட்டில் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் திருமணம் செய்து விட்டார்கள். ஐயாக்கு இப்போது 2-3 மாதங்களுக்கு முன்பு அவருக்கு ஒரு ஆபரேஷன் வேற நடந்திருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு நாள் வருமானம் என்பது எதுவும் இல்லை. அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய அந்த QR பணத்துல தான் அவர்களுடைய சாப்பாட்டு முறைமைகள் அனைத்துமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஐயாவுக்கு என்ன தேவையோடு இங்கு வந்திருக்கிறார் என்பது எனக்கு இன்னும் தெரியாது. அவரோட கதைத்து இந்த காணொளி மூலமாக அவருடைய தேவை என்ன என்பதை நான் வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றேன். உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் இவர்களுக்கு செய்ய வேண்டும். முதலில் இந்த உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சொந்தங்கள் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சி வாயிலாக சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று தான் சொல்லலாம். உதவும் கரங்கள் நிகழ்ச்சி டான் டிவி என்னும் பார்க்கின்ற வேளையில் நாங்கள் இதை ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு கொடுக்கவில்லை. எங்களுடைய அக்கா, எங்களுடைய தங்கை, எங்களுடைய உறவுகள் என்பது நினைத்து நாங்கள் இவர்களை அடையாளப்படுத்துகின்றோம். அதே போல் உதவி செய்யக்கூடிய குடும்பங்களும் உங்களுடைய மனிதர்களும் அதே மனித நேயத்தோடு உங்களுடைய உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அது வரைக்கும் இன்று வரைக்கும் மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம். சரி, இப்போது நாங்கள் ஐயாவோட கதைக்கலாம். ஐயாவுக்கு என்ன தேவைப்படுகிறது, இப்போது அவர்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது, அவர்களுடைய சூழ்நிலை, அதாவது குடும்ப சூழ்நிலை எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் கதைக்கலாம். இவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இப்ப நாங்கள் ஐயாவோட கதைக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு உங்களை உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக சந்தித்திருக்கிறேன். சரி, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. யார் யார் இருக்கணும், என்ன செய்யறீங்க சொல்லுங்க. நானுமே வைகுண்டம் போயிட்டே இருக்கிறோம். 4 பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு போட்டுட்டேன். அதை சில நேரத்தில் வந்தால் 500,000 தருவில்லை. கற்று படிக்க பார்த்து இந்த கீழ்வார்க்காலத்து கொடுப்பேற கூட சிபியில் போய்கொண்டிருக்கு.
ஆஸ்பத்திரி போகிறதுக்கும் காசுக்கு வழி இல்லை. ம். இன்றைக்கு ரத்தம் கொடுத்துட்டு வரைக்கும் வந்து விழுந்துட்டேன். பஸ்ஸில் போகணும், நானும் தான் போகிறது. ம். இப்போ பிரச்சனைகளும் கூடுதலாக நிற்கிறேன். சாப்பாடு மாவுக்கள் அதில் வாங்குவோம், கையில் காசு இல்லை. சமைக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்றது, குளிச்சியாக போடுறோம். அப்படியான நிலையில எடுத்துக்கிறோம். சரி, உங்களுக்கு என்ன பொம்பளை பிள்ளைகளா இல்லாட்டி ஆம்பளை பிள்ளைகள் இருக்கணுமா? பொம்பளை பிள்ளைகள் 3, ஆம்பளை பிள்ளை உண்டா. எல்லாம் கல்யாணம் முடிச்சு தான் ஓடி விட்டுங்க. எல்லாம் தூரத்தான் இருக்குன்னா ஒரு பிள்ளை, மூத்த பிள்ளை தான் கிட்ட இருக்கிறேன். வந்து உங்களை பாக்குறவி ஒரு சோம்பேறி நேரம் சமைச்சா கொண்டு தெரியும். கொண்டு வந்து அந்த உதவி மட்டும்தான், வேற ஒரு உதவி இல்லை. ஐயாவில அளவு என்ன வேலை செய்த நீங்க? நான் ரேஷன் வேலை செய்தேன். இப்போ கூலி வேலைக்கும் போகிற கொள்வது. இப்போ 2-3 வருஷமாக அந்த புறசேரர்கள் மற்ற இந்த வருத்தங்களால் வெயில பார்க்க இப்போ இதாக இருக்கும், தலைச்சிட்டு வருவேன். மழைக்காலம் வளாகியாலும் தேங்காயாளர்களுக்கு வந்து 2-3 நேரம் நிற்கிறேன். மதுரையில் மாதம் சாரகாகத்தான் விபத்தில் கொண்டு போறீங்க. மாசம் எவ்வளவு ஆறின உங்களுக்கு? 15,000. 15,000. அப்ப முதலே நீங்கள் கடனுக்கு சாமான எல்லாம் வேண்டி போடுவீங்களா? அதுக்கு பிறகு அந்த காசு எடுத்து கொடுக்குறீங்களா? அப்படித்தான் உங்களோட குடும்ப வருமானம் போகுது. அப்ப உங்களுக்கு ஆஸ்பத்திரி எங்க யாழ்ப்பாணம் தானே? ஒவ்வொரு நாளும் நீங்க பஸ்ல தான் போகணும். ஒவ்வொரு நாளும் போறீங்களா? இன்றைக்கு ரத்தம் வருது, நாளைக்கு கிளினிக். சரி, உங்களுக்கு ஆபரேஷன் செய்தேன்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்க. அது வந்து இப்போ தை மாதம் 17ஆம் தேதி கையான காய்ச்சல். இது அங்கே போன இடத்துல வயிறெல்லாம் ஊதி கிடந்து வீக்கம் பண்ணினா போல. அப்புறம் ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டீங்க, வீடில் 2 இடத்துல கட்டி இருக்குது, செய்யணும் பண்ணி சொல்லி இருக்கிறேன். 17 நாள் இருந்தேன்னா திரும்ப கிளினிக் போன இடத்துல ஒரு சைடில் கூடுதலாக இருக்குன்னு திரும்ப ஒரு கிழமை மறுக்கும். இப்போ இன்றைக்கு ரத்தம் மறுக்க போனது, நாளைக்கு கிளினிக் வரைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கு போய் நாளைக்கு போகணும். அப்போ பஸ்ஸில் ஆளுக்கு பஸ்ஸுக்கு 100 ரூபா இருந்தது, 250 ரூபா 400 ரூபா. 100 ரூபா. அப்போ இன்றைக்கு என்ன மாதிரி சாப்பாடு? ஆஸ்பத்திரி போய் வந்து என்ன சமைச்சேன்? வெள்ளனை பூவுக்கு தேடி நடப்பில் ஒரு கொஞ்சம் அரிசி போடுறேன், தக்காளி பழம் 2, அதை போட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சேன். தனியாக தக்காளி பழம் போட்டு ஒரு கறியும் ஒரு சோறும். அதுதான் வந்து சாப்பிட்டேன் 2 பேரும். அப்போ 2 பேரும் தான் இப்போ வீட்டை இருக்கிறீங்களா? என்ன அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும். அதை விட சரி, இப்போ ஐயாக்கு என்ன தேவைப்படுது? இப்போ உதவி என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு எல்லாம் பிள்ளைகளுக்கு அந்த காணிகளும் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு அரைப்பரை காப்பரை காணி இருக்குவாங்க, அதுலேயே போட்டு தான் தொலைச்சி இருக்கிறோம். இப்போ நீங்கள் இருக்கிறது சொந்த வீடோ? அது என் சொந்த வீடு தாங்க. ஒரு மகளை கொடுத்துதான் பின்பாண்டிச்சு. மற்றது உங்களோட பிற்காலத்துல மகளுக்கு அந்த வீடுன்னு கொடுத்துருக்குறீங்க. அதில் நான் சின்ன ஒரு துண்டு பிடிச்சி வச்சிருக்கிறேன். அதே ஒரு பொழுது. சரி, உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? இப்போ வீட்டில் இருந்தவாறே நீங்கள் ஒரு தொழிலை செய்யணும்னா என்ன தெரியும்? மரக்கறிகள் வாங்கி வைக்கலாம், மற்றது ஒரு வாங்கி கறியை மாதிரி ஒரு புத்தகம் கோப்பிகள் இந்த வீட்டு வைக்கிறது. பள்ளிக்கூடம் பக்கத்துலேயே இருக்குது. பள்ளிக்கூடம் பக்கத்துல தான் உங்களோட வீட்டு பக்கத்துல. ஒரு கச்சான் பருத்து போட்டு வைக்கலாம். சரி, இப்போ ஒரு இது நல்ல வேலையாண்டு நினைக்கிறேன். சுயதொழில் கச்சான் வறுத்து நீங்கள் வித்தீங்கன்னு சொன்னாயா, நீங்களும் அவ்வளவுக்கு கஷ்டப்படுத்த வேலைன்னு சொன்னா அம்மா செய்து தாரதை நீங்கள் அதுல வச்சு விற்க போறீங்க. பாடசாலையும் இருக்கண்டேக்க போக்குவரத்து வசதிகளும் இருந்துச்சுன்னு சொன்னா அது கொஞ்சம் சாத்தியப்படும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா இப்ப புத்தகம் கோப்பின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்கன்னா இப்ப பாடசாலையிலேயே அது குடிக்கணும். ஏன்னு சொன்னா கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அநேகமாக படிக்கிறதால வந்து அது பாடசாலையிலேயே சில பாடசாலைகளை இலவசமா வந்து குடிக்கணும். அப்ப நீங்கள் அதையும் நம்பி இந்த தொழிலையும் வந்து லோஸ்டா போனீங்கன்னு சொன்னா ஒன்றும் செய்யலாது. நீங்கள் எதை செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கச்சான் கடை மாதிரி நீங்க செட்டப் பண்ணினா அதுல ஒரு சுய தொழிலாம் நீங்க அதை செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? இதுல வந்து தற்போதைய ஒரு 4 தூண் நிறுத்தவங்க, மற்ற ஒரு 4 சீட்டு போட்டு ஒரு கொண்டு மாதிரி போட்டு ஒரு அதிலே வந்து தற்போதைய எடுத்துக்கிட்டு போட்டு வீட்டில் உள்ளுக்கு வைக்கலாம். இந்த அடைப்பு வளர்த்து கிடந்தனைக்கு
தற்போதைக்கு முழுக்கரையும் கொண்டு வரணும்னால் ஒண்ணும் செய்யல. அப்படி சொல்லிக்க இதை பாக்குறவ வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லித்தான் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அப்படித்தான் பல பேருக்கு உதவிகள் வந்து போய்கொண்டிருக்கு. ஆனா நீங்க சொல்ற விஷயம் சரியான விஷயம் ஐயா. போக்குவரத்து வசதி, பாடசாலைகள் இருக்கிற இடத்துல ஒரு சுயதொழிலை வந்து நீங்க செய்யணும்ன்றீங்கன்னு சொன்னா, இப்போ ஆபரேஷன் செய்ததோட உங்களுக்கு வயசாயிட்டு எத்தனை வயசு? இப்போ 60. அம்மாக்கு எத்தனை வயசு? 59. சரி, கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே வயசு. இனி நீங்கள் ஒரு வேலைக்கு போய் அது மூலமா வருமானம் பெற்று இனி நீங்க குடும்பத்தை கொண்டு போறதுன்றது கஷ்டம். ஆனா நீங்க இந்த கஷ்டத்திலும் என்ன நினைக்கிறீங்க, ஒரு சுயதொழில் செஞ்சா நல்லா இருக்குமென்னு சொல்லி, நல்ல ஒரு விடயம். கட்டாயம் இந்த சுயதொழிலுக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அதை விட உங்களுக்கு அரசாங்கத்தால வேற என்ன உதவிகள் கிடைக்குது ஐயா? ஒன்றுமில்லை. QR காசு மட்டும். சமுர்த்தி தான் இப்ப QR உங்களுக்கு தாரீங்க. அப்ப அந்த சமுர்த்தி மூலமா தான் கிடைக்கிற கொடுப்பன உங்களுக்கு. சரி, ஆக மொத்தத்துல அந்த அரசாங்கத்தால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் இருக்கிறது. அதை தவிர பிள்ளைகளும் உங்களுக்கு உதவி என்பது இல்லை, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் உதவி என்பது இல்லை. இப்ப நீங்க யாருன்னு தெரியாத ஒரு மக்கள்கிட்ட உதவி கேட்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறீங்க. சரி, உங்களோட அந்த காலத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. உங்களுக்கும் ஒரு இளம காலம் இருந்திருக்கும். அந்த காலத்துல நீங்க என்ன மாதிரி? காலத்தில் வந்து நான் எல்லா பிஸ்னஸும் செய்தேன், எல்லா தொழில் கொன்றாக எடுத்து தொழில் செய்தேன். பிள்ளைகளுக்கும் கொண்டு விடுத்து அவையும் எல்லாம் கல்வியெல்லாம் கற்பிச்சு அவையிலையும் கோவில் மட்டும் எல்லாரையும் படிப்பிச்சு 4 பிள்ளைகளையும் அவைகள் இப்போ எல்லாரும் விரும்பி விரும்பி ஒரு அவைகளுக்கும் பிள்ளைகள் இருக்குது. அவைகள் நான் அந்த நேரம் செய்த காரியத்தை இப்போ பிள்ளைகள் ஓரளவுக்கு பாரணையத்தை ஒரு 5-10 தருவீங்க. அதுபடியாக வந்து அவைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் எங்களுக்கு தேரவனையும் கொடுக்கலாம். அவையிலும் அவைய கணவன் மேலும் கூலி தொழிலுக்கு தான் போகிறது. அவைகளுக்கும் பிள்ளைகள் இருக்குது. ஏதோ தாரத்தை பார்ப்போம். தாரதை வச்சுதான் உங்களோட வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்கிறது. சரி, இருந்தாலும் உங்களுக்கு மக்கள் உதவி செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். சரி, அம்மா வந்து நிற்கிறேன். அம்மா கதைப்பாவா? சரி, அம்மாவோட கதைப்பா. சரி, நாங்க இப்ப அம்மாவோட கதைக்க போறோம்னு சொன்ன நாங்கள் இவாதான் அந்த ஐயாவோட அம்மா. அவரோட வந்து நாங்கள் இப்ப கதைக்கலாமே. நாங்கள் இப்ப அம்மாவோட கதைக்கணும்னு சொல்லி நினைச்சாங்களேன்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி தான் அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ணுவா. ரன் பண்ணேங்க அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் வீட்டுல என்ன தேவைகள் இருக்கிறது, என்ன தேவைப்படுகிறதுன்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் அந்த அம்மா என்ன செய்வான்னு சொன்னா, இருக்கிறதை வைத்து நாங்கள் வாழுவோம்னு சொல்லி கொண்டு போறவர் தான் அம்மா. சரி, இப்ப அம்மாவுக்கு இருக்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்க. சரி, இப்ப இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் வந்தது, அதுக்கப்புறம் தான் சாப்பாடு எல்லாமே. சரி சரி அம்மா, இப்ப குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து QR காசு மூலமாகத்தான் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தை கொண்டு போறீங்க. வீட்டை இருந்தா தான் உங்களுக்கு தான் தெரியும் என்ன தேவை இருக்கிறது, என்ன வாங்கணும், என்ன இல்லை, இது வேணும் என்று சொல்லி. என்ன சொல்லுறீங்க இப்ப அதை பற்றி? காசு வந்தா எல்லா சாமானும் வாங்கிடுவேன். அரிசி விளக்கருது எல்லாம் வாங்கி வச்சிடுவோம் மாசத்துக்கு. அதுதான் காசு சாப்பிடுவோம். ஒரு மாசத்துல அந்த தார காசுல தான் நீங்கள் அவ்வளவு சாமானும் வாங்கி ஒரு மாசம் அதை கொண்டு போறோம். சரி, ஐயாவும் நீங்களும் தான் இருக்கிறீங்க. சரி, ஐயாவுக்கு இப்போ ஆப்ரேஷன் செஞ்சிருக்கு, அவராலையும் ஒரு தொழில் செய்யலாது. ஆனா அவர் சொல்லி இருக்கிறார், ஒரு சுய தொழில் தான் செய்வேன் என்று சொல்லி ஒரு கச்சான் கடை மாதிரி ஒன்று செய்து தந்தா அதுக்கு உதவி செய்தா அவர் செய்வார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? ஐயாவால செய்ய முடியும், நீங்கள் அதுக்கு துணியா இருப்பீங்களா? நான் மறுக்க கொடுப்பேன். இதுக்கு முதல் அப்படி ஏதாச்சும் செய்து இருக்கிறீங்க? என்ன வேலை செய்யுங்க? கச்சான் வறுத்து வைக்கிறேன். கடைகளை கொடுத்தாரு. அது எவ்வளவு காலம்? 3 மாசத்துக்கு கூட. அதுக்கு முதல்ல அந்த வேலை செய்த நீங்க போச்சு. வேலைக்கு போறோம்ல, காசு கையில விட்டாச்சு. ஐயா நீங்களும் சேர்ந்துதான் அதை செய்த நீங்க. சரி, நல்ல விஷயம். அதால உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சது? ஒரு பக்கெட்னு சொன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 50 ரூபாய் அப்படி விற்பீங்க. சரி, ஒரு கடைக்கு எத்தனை பக்கெட் நீங்க போடுவீங்க? 25 மடுப்பினம் 10 மடுப்பினம் எல்லாம் மாதிரி எடுப்பேன். சரி, அதால உங்களுக்கு வருமானம் வந்தது? வருமானம் வரும். லட்சம் காசு போக மிச்சம் வரும்.
மிச்சம் பாருங்கள். அதால உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? இப்ப நீங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கு கச்சான் வாங்கி எல்லாம் விற்கிறீங்க பைக் பண்ணின்னு சொன்னா உங்களுக்கு அதுல அந்த 2000த்துல இவ்வளவு லாபம் வரும். 2000 பிடிச்சி கழிவு விடாதுகள் போனா ஒரு 600 அப்படி வரும். 600 உங்களுக்கு 2 பேர் தானே உங்களை வடிவா காணுமான்னு நினைக்கிறேன். இப்ப அப்படி ஒரு தொழிலை அப்பாக்கு ஏற்படுத்தி கொடுத்தா அதை சரியான முறையில நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்வீங்களா? சரி, செய்வீங்க, பிரச்சனை இல்லை. ஆக மொத்தத்துல 2 பேரும் இருக்க உங்களுக்கு ஒரு சுய தொழிலை வந்து நாங்கள் செய்து தந்தா நீங்கள் வாழ்க்கையில இனி வர போற நாட்கள்ல முன்னேறலாம்னு சொல்லி. சரி, பிள்ளைகள் இருக்கணும், பிள்ளைகள் உங்களை பாக்குறீங்களா? வார நேரம் தான் அவர்கள் ஏதாச்சும் என்ன சொல்றீங்களா அதை பற்றி? அவங்க வார நேரம் தான் தருவேன். அவங்களும் பிள்ளைகள் புருஷன் மேலதானே இருக்கணும். அவங்க விடுற நேரம் தான் விட வேணாம். ஒரு மூத்த உள்ளதான் பக்கத்துல இருக்கிறா. அவ ஓடி ஓடி வந்து பாப்பா. அவகிட்ட இருந்தா தருவா, இல்லாட்டி இல்லை. எல்லாரும் அவங்க விருப்பப்படியே திருமணம் செய்தவ, உங்களோட விருப்பம் இல்லாமல் திருமணம் செஞ்சவ, இருந்தாலும் பிள்ளைகள் நீங்க சேர்த்து வைக்கீங்க. சரி, நல்ல ஒரு விஷயம். இது இறுதியில வந்து பிள்ளைகளும் முக்கியம்தான், அம்மா அப்பா முக்கியம்தான். சரி, ஆக மொத்தத்துல இப்ப ஐயாவுக்கு வந்து ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அம்மா சொல்லுங்க? அது அவருக்கு ஈரலோட சம்பந்தப்பட்டது. எல்லாம் சித்தல் எடுத்தவங்க, ஒரு 2-3 இடத்த குத்தி நீர் எடுத்தவங்க, பெத்தம் கொடுத்து போட்டு வந்தது. நாளே போகணும் கிளீனுக்கு. பாட்டுக்கு வந்தாலும் கிளீனுக்கு போகணும்னு சொல்லிக்கிறாக்கு சொந்தவங்க. போனாத்தான் மின்னு தெரியும். நாளைக்கு ரிப்போர்ட்டும் கொடுக்கல. 2 பேருமே சேர்ந்து போய் 2 பேரும் பாருங்க. அதை ஒரு 2000 ரூபா வேணும். போய் வாரண்டா. அதுக்கு எல்லாமே என்னம்மா செய்வீங்க? காசு இல்லை, பஸ்லாம் போகிறோம். பஸ்ல இருந்தாலும் நீங்க இங்க இருந்து கன தூரம் நடந்துதானே பஸ் போகணும். அவ்வளவு தூரம் இங்க இருந்து நடந்து போவீங்க? ரோட்டுக்கு மெயின் ரோடு போகணும். மெயின் ரோடே தூரம் இங்க இருந்து உள்ளுக்கு வாரது. அவ்வளவு தூரத்து இங்க இருந்து நீங்க எவ்வளவு தூரம் இருக்கிறீங்க? மெயின் ரோடு வந்து நாங்க இந்த வெளியே அப்ப உங்களுக்கு பக்கத்துல தானா? பக்கத்துல 2 பஸ்ஸா ஒரு பஸ்ஸா? இங்க இருந்து பஸ் அங்க உண்டு 2 பஸ் போய் வரும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஆக மொத்தத்துல ஒரு சுய தொழிலுக்கு வந்து நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சி சாதகமாக மாற வேணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். எனது கஷ்டம் வறுமை நிமித்தமாக எனது பிள்ளைகள் எல்லாம் திருமணமாகிவிட்டார்கள். ஆகிய நானும் எனது மனைவியும் நான் வீட்டில் இருக்கின்றோம். எங்களுக்கு மிகவும் கஷ்டம் சாப்பாட்டுக்கு. நான் யாழ் பூரண வைத்தியசாலையில் 3 மாதம் ஆபரேஷன் செய்திருக்கிறேன். போக்குவரத்து வசதிகள் மிக கஷ்டம். காசுகளும் கையில் இல்லை. எனக்கு வயது 60. எனக்கு சில நேரத்தில் இந்த பிள்ளைகள் 5-10 கொண்டு தருவார்கள். அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்க முறையில் எனக்கு இவ்வளவுதான் ஆண்டுகளில் நான் பிள்ளைகளையும் அறிவுறுத்தி கேட்க விரும்புகையில் 26 பெற்றுக்கொள்கிறேன். ஆகியால் அரசாங்கத்தால் இந்த கியூஆர் காப்பி எடுத்துட்டால் ஒரு அளவான சிபிஎத்தை கொண்டு வைத்தியசாலைக்கு போனாலும் அதுதான், சாப்பாட்டாலும் அதுதான். ஆகியால் எனக்கு வயது 60. எனக்கு நான் இந்த சுய தொழிலை செய்கிறதுக்கு தங்களால் இந்த உதவியை செய்கின்ற நம்பிக்கையில் தங்களோடு நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். 074 28 37 559. இன்றைய நாளிலும் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். குறிப்பா அந்த ஐயாவுடைய குடும்ப சூழ்நிலை வந்து இப்போது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை எங்களுடைய அன்பு உறவுகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை இந்த காணொளியில் வந்து பதிவு செய்திருக்கின்றோம். இந்த ஐயாவிற்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி, அதாவது அவர் சாப்பாட்டுக்கு எந்த ஒரு உதவியும் கேட்கவில்லை. தன்னுடைய வருமானத்தை நானே வீட்டில் இருந்தவாறு பெருக்கிக் கொள்ளுவேன், நானே என்னுடைய குடும்பத்தை பார்ப்பேன்
என்று சொல்லி ஒரு சுயதொழிலுக்கு வந்து அவர் உதவி கோரியுள்ளார். எனவே வந்து அந்த ஒரு சுயதொழிலுக்கு எங்களுடைய அன்பு சொந்தங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், எங்களுடைய இலங்கை திருநாட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம், இவ்வாறு எந்த திசையில் இருப்பவர்களாக நீங்கள் இருந்தாலும் எங்களோட தொடர்பு கொண்டு இந்த ஐயாவுக்கு அந்த உதவிகளை செய்ய முடியும். அது மாத்திரமில்லாமல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் இந்த ஐயாவுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். இதனூடாக நீங்கள் தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக அவர்களுக்கு அழைப்பினை மேற்கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கலாம். அப்படி இல்லை, உதவும் கரங்களோடு கைகோர்த்து நாங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகின்றோம் என்று சொல்லி முன்வர நிற்பவர்கள் எங்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கமும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம். எனவே இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு எங்களோடு கைகோர்த்து இந்த ஐயாவுக்கு உதவிகளை வழங்க வேண்டும். எத்தனையோ செலவுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடம்பர செலவுகளை கூட நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த அனைத்து மக்களுமே வந்து படுகின்ற கஷ்டத்துக்கு மத்தியில் ஏதோ வந்து விட்டோம் வாழ்ந்து விடுவோம் இறுதி வரைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்து பல பேருடைய வாழ்க்கை வந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே வந்து இவ்வாறான குடும்பங்களுக்கு தான் உங்களுடைய உதவிகள் வந்து கட்டாயம் தேவைப்படுகிறது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவார்கள். அதை போலத்தான் நீங்கள் இவர்களுக்கு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன உதவி கூட அவர்களுக்கு நாளை பெருமொரு உதவியாக வந்து மாறக்கூடியதாக இருக்கும். எனவே வந்து எங்களுடைய அன்பு சொந்தங்களே, உங்களால் உதவி செய்ய முடியவில்லை, நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள், ஆனால் உங்களிடத்தில் பணம் இல்லை, உங்களிடத்தில் வசதி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், அவர்களோடு நீங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை காட்டி இவர்களுக்கு உதவி செய்ய விரும்ப கூட நீங்கள் முன்வரலாம் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் கொடுத்திருந்தோம். முழுமையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இனி வரப்போற நாட்கள்ல இன்னும் உங்களுக்காக நாங்கள் பலதரப்பட்ட குடும்பங்களை அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.